இங்க பாருங்களேங்க, உங்களுக்கெல்லாம் நியூ இயர் எப்படி போச்சு? எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லவா? சொல்றேன் கேளுங்க. நானு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேனா, நியூ இயர்க்கு மொத நாளு. சமையல் பண்ணிகிட்ருக்கும்போது வெளியில ஒரே சத்தம். "என்ன பாப்பான்னேன்?" "தெரிலம்மா, நாய் சவுண்ட் கேட்குது" அப்படின்ச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு போய் பார்க்கலாமே அப்படின்னு கீழ போனேங்க. போனா வண்டிக்காரன் நாய அடிச்சு போட்டு போயிட்டான் அவனுக்கு. உடனே ஒரு குட்டி நாய்ங்க 2 மாசம் தான் ஆகுது பொறந்து. அது ஓடியிருக்கும் அவளுக்கு. அத அடிச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு நிக்காம போயிட்டான். உடனே அதில அந்த கடையில இருக்கிறவங்க அத எடுத்து அத கால கழுவிட்டு, தண்ணி ஊத்தி கழுவி கொஞ்சம் மருந்து போட்டு ஒரு 2 கால்னு ஏத்திட்டாங்க. உடனே அந்த வண்டியில வச்சிருந்தாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு போய் கேட்டேனா, "அந்த பாருங்கங்க அடிபட்டுருச்சு" அப்படின்னாங்க. உடனே மனசே கேட்கலையா, வேகமா வந்து ஃபோன் எடுத்து டாக்டர கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேனா, உடனே அவர் சொன்னாரு, "என்னால வர முடியாது. நீங்க தூக்கிட்டு வாங்கம்மா" அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், "இல்லங்க, கொஞ்சம் வாங்களேன். நாய் வண்டியில அடிபட்டுருச்சு. எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொன்னேனா, உடனே அவர் சொன்னாரு, "ஏம்மா காசுக்காண்டிலாம் நான் இந்த இது வேலை செய்யலம்மா. நீங்க பாட்டுக்கு வந்து காசு எவ்வளோ வேணாலும் தரேன்றீங்க. எனக்கு இங்கே கிளினிக் பார்க்க ஆள் இல்ல. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன். இல்லைன்னா போயிடுவேன். அதுக்குள்ளேயும் கொண்டு வாங்க" அப்படின்னாரு. உடனேவும் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேனா, சரின்னு கீழ போய் அந்த கடையில ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட போயிட்டு, "இப்பா இத எப்படியாவது எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் குடேன். நான் ஃபோன் பண்ணிட்டேன். டாக்டர் வர சொல்லியிருக்காரு" அப்படின்னேனா, உடனே "சரிங்கக்கா, நானே போயிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னான். சரின்னு காசு குடுத்து விட்டேங்க. குடுத்து விடவும் போனாங்க. போயி டாக்டர்ட்ட போய் கட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்கங்க. வந்த உடனே அந்த பையன் திருப்பி வந்து காச என்கிட்டயே குடுத்தான். உடனே நான் சொன்னேன், "என்னப்பா வேண்டாம் பரவாயில்ல மிச்சம் இருந்தா வச்சுக்கோண்ணே." "இல்லைங்க அக்கா வாங்க மாட்டேன்ட்டாங்க. இந்தாங்க பிடிங்க. சும்மாவே கட்டு போட்டாங்க. அது தெரு நாய் தானே அதுக்காண்டி வாங்க மாட்டேன்ட்டாங்க" அப்படின்னா, நான் என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ணா? "இல்ல, இல்ல தனியார் ஹாஸ்பிட்டல் தான். தெரு நாயின்னு சொல்லிட்டு போடல. இந்தாங்கன்னு குடுத்துட்டாங்க" அப்படின்னு என் கையில குடுத்துட்டாங்கங்க. பார்த்தீங்களாங்க? பரலோகத்தான் பரலோகத்தான்னுவாங்க. ஒரு எச்சு கைட்டு காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஆனா பாருங்களேன், உலகத்தான்னு சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரீயாவே பார்த்து அனுப்பிச்சுட்டாங்களா, சரின்னா எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அத கொண்டாந்து போட்டிருந்தாங்களா, 2 கால்லையும் கட்டு போட்டிருந்துச்சு. சரி வெளியிலயே இருக்குதே, தூக்கிட்டு வந்து வச்சுக்கலாம். நாங்க ஃப்ளாட்ல இருக்கிறதுனால எங்களால வச்சுக்க முடியாது. இருந்தாலும் பரவால்ல, சொன்னா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்து, அதுக்கு சாப்பாடுலாம் குடுத்து எங்க வீட்ல நைட்ல வச்சிருந்தாங்க. நியூ இயர் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அதாங்க விடிஞ்ச நியூ இயரு. மொத நாள் நைட்டு ஃபுல்லா நான் என் கூட தாங்க இருந்தது. இப்படிதான் நியூ இயர் போச்சு எங்களுக்கு. நைட்டெல்லாம் தூக்கி மடியில போட்டுட்டு அத இது பண்ணிக்கிட்டு இருந்தேனா, உடனே கால் வீங்கிச்சு அதுக்கு. மருந்து குடுத்துக்கிட்டு வச்சுருந்தேன். கால் 2 வீங்கிடுச்சா, உடனே அந்த டாக்டர் சொன்னாரு, "அ வீங்கிச்சுன்னா அந்த கட்ட அவுத்து விட்டுருங்கன்னு." சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்ல தான் நைட்லாம் வச்சிருந்துட்டு காலையில வச்சிருந்தேங்க. வெளிய அந்த